முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் 2 கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாடா ப்ளே பண்ண போகிறோம். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, லேட்டாக வீடியோ எடிட் பண்ணிட்டு பார்த்தேன். நான் கேம் பிளேக்கு பார்த்தீங்கன்னா கம் பிளே போட்டு வச்சுட்டேன். எனக்கே தெரியல, ஆனால் நான் கரெக்டாக ஃபிலிம் எழுதல, அது இதாகிடுச்சு போல. சாரி கைஸ், பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. சரி, அதை விட்டுங்க. இப்போ நான் கேம் பிளேக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, யூ நீட் டு எஸ்கேப் தி ஸ்கூல். ஓகே, அதான் பார்த்துக்கலாம். நான் அதே சொல்லிட்டேன், நான் அப்பயே ஒரு ஈவில் உள்ளே சொல்லிட்டேன். என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோனில் ஹேங் ஆகுது, டக்குனு வெளில வந்துடுது, அதான் சொன்னேன். இப்போ இந்த வீடியோ மேலே கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. சரிங்களா, இப்போ கல் எடுத்தாச்சு, கண் பீஸிட்டு வச்சிடலாம். இங்கே ஒன்று கண் பீஸ் கிடக்குது, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு எடுத்தாச்சா, இப்போ நான் வெளில வரீங்க, எடுத்துட்டு மேலே போகணும். போட்டாங்க மேலே மேலே போயாச்சா, மேலே போயிட்டு இப்போ முட்டை வேணும், முட்டை வேணும் எடுக்கணும். நம்ம பழம் உள்ள போயாச்சு. டோர் பண்ணிட்டேன். என்னது பேப்பர் சம்திங் ரைகன், ஐயோ தூணுங்க, அது எஸ்ட்டுங்க. அப்போ அசல் முட்டை எடுத்துக்கலாம். அதான் தம்பி, அதான் முட்டை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா வெளில போயிடலாம். கீழே போயிட்டு பற்றி எல்லா இடரும் ஓப்பன் பண்ணி விட்டுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த கீழே போட்டு ஃபஸ்ட் இடரும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கெமிஸ்ட்ரி கேம்ப்பு தீஸ் வாரா ஃபஸ்ட்டாக நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பார்த்தா கார்டன் தான் போக போகிறோம். கார்டன் போயிட்டு நான் முக்கியமான இதெல்லாம் பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு போய்க்கலாம். போடா தம்பி, ஏறா போங்க போடா, கார்டன் போங்க. கார்டன் போயிட்டு வச்சு கடையான்னு பாருங்க, வரும் சொல்லுங்க. என்னது ஐட்ராப்பர், போடுங்க. ஐட்ராப் வச்சுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்ராப் எடுத்துக்கலாம். அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா விஷத்தை தடவி அடிக்கிறது தான். இப்போ என்ன இருக்குது, கடல் போய் கிடக்குது. ஓகே, நல்லதுதான். ஏன்னா நம்ம நக்குங்க நம்மளுக்கு. இங்கே தான் பண்ணணும். ஐட்ராப்பர் வச்சு பாய்சன் பண்ணி முட்டையில் தடவி அடிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே போய்க்கிறேன். கீழே போயிட்டு பீஸ் வாருக்கு போகணும். வாரம் இருக்குல்லையா, அந்த இடம், இந்த ரூமுக்கு தான் போகணும். நான் போய்க்கிறேன். இன்னைக்கு மாதிரி ரொம்ப ஜாம் ஆகுதுங்க, தெரில. வீடியோ போகணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணுங்க. பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்த்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்தா அந்த ரூமுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரூமுக்கு கதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கதை ஓப்பன் பண்ணிட்டு வச்சு கடையான்னு பாருங்க. தண்ணி இருக்கும். அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. மன்னிச்சிட்டேன், சாரி, மன்னிச்சிடுவேன். தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு லேப் இருக்கும், அந்த கெமிஸ்ட்ரி லேப் இல்லையா, அந்த மாதிரி லேப் இருக்கும். அங்கே இருக்குது. லேபில் போய்ட்டு ஃபஸ்ட் தண்ணி பற்றினா 2 தண்ணி பற்றினா 2-3 டாப் வேணும். 4 டாப்பு நினைக்கிறேன். 4 டாப் போட்டாச்சா. இப்போ பார்த்தா இருக்கு நம்மளுக்கு. இதில் இருக்கான்னு தெரியல. இருக்குங்க. என்னங்க அது இப்படி ரைட் நம்ம பொருள் எதாவது. இப்போ பார்த்தா இங்கு சொட்டு ஒரு சொட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தா இங்கு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். அந்த பேக் கொடுக்கணும். அதில் இங்கு ஃபில் பண்ணியாச்சா. இப்போ இப்போ வந்து ஒரு கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கபோர்டில் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், பாய்சன் இருக்கும். எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் இந்த கபோர்டில் இருக்கும். நீங்கள் எங்கே போக தேவையில்ல, பாய்சன் பற்றி அங்கே தான் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்னு ஒரு பாய்சன் கிடைக்கும். அந்த பாய்சன் எடுத்துக்கோங்க. ஃப்ளாஷ்னு இருக்கா, அந்த பாய்சன் எடுத்து நம்ம கீழே போயிடலாம். அந்த நல்ல நேரம் வந்துட்டு போங்க, அது வேறு பயமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் அதிகமாக இஷ்டம் போல் கண்ணு பூசுது அந்த வெளிச்சத்துக்கு. கீழே போய்க்கிறேன். போடா டாப் வெளியே நான் கீழே போய்க்கிறேன்னா, கீழே போயிட்டு அதை தூக்கி போட்டுட்டு, ஐயோ சொல்லோட மாட்டேங்கிறாங்களே. அதை தூக்கி போட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். போடா தம்பி. அதனால ஏற்றலாம். அப்போ திரும்பி அதை இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு போகக்கூடாது, ரோஸ் ஆகிட்டு உடம்பு சரிங்க, மறந்துட்டாங்க. ஐயோ டாப் கீழே போடுங்க. சாரிங்க மறந்துடுச்சு. போயிட்டு இந்த இடத்துக்கு போகணும். இது எடுத்து என்ன பண்ணலாம், ஒயர் கட்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒயர் கட்டரை பார்த்தா நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஒரு ஒயரை பார்த்தா பிடிங்கி விட்டுருணும். அதுக்கு முன்னால் சுத்தம் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். எவ்வளோ ஆஃப் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும், அதை ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு பில்டிங் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஒரு பில்டிங் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதனால ஐயோ அதனால ஆஃப் ஆயிடுச்சா. இப்போ பார்த்தா அந்த ஒயர் கட்டர் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நம்ம தம்பி தச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டுச்சு. அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம்.
தேவை, பேட்டரி எடுக்கணும். ஏதாவது வாங்க பேட்டரி எடுத்துட்டு நம்ம கீழே போயிடலாம். இந்த பேட்டரி எதுக்குன்னா டெலஸ்கோப் செய்யலாம். இந்த பேட்டரி மட்டும் கிடையாது, அதுக்கு லென்ஸ்லாம் வேணும், கிளாஸ்லாம் வேணும். கிளாஸ்லாம் எடுக்கிறது கஷ்டம், அது எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. மொத்தமாக கீழே போட்டு எந்த இடத்துக்கு போயிடலாம், வார் இந்த இடத்துக்கு போயிடலாம். போயிட்டு இப்போ தான் வேலை பார்க்கணும். போட நான் சொல்கிற மாதிரி விளையாண்டிங்கன்னா ஈஸியாக வந்து நான் கேம் பிளே முடிக்கிறான். அதான் சொல்கிறேன். கண்ணு ரொம்ப கூசுதுங்க இந்த இடத்துல வந்துட்டு. போயிட்டு என்ன இது ப்ரோக்கன் டோர் இது எடுத்துக்கலாம். உள்ள டோர் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இல்லையா, அந்த டோருக்கு பார்த்தீங்கன்னா மாட்டணும். அந்த டோர் கைப்பிடி இருக்காது, அதை கைப்பிடி இதை மாட்டிட்டு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டாண்டோட கீழே போயிடலாம். ஏன்னா லக்குங்க நம்மளுக்கு என்னது. இந்த பக்கம் டோர் இருக்கு இல்லையா, இந்த டோர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த டோர் பேர் ஆர்டிக். அட்டிக்கா அந்த அட்டிக் நினைக்கிறேன். அட்டிக் தான். இந்த அட்டிக் போயிருக்கேன். அட்டிக் போயிட்டு சில பொருளாக எடுக்கணும். அதை கொடுக்க பார்க்க உள்ளதா குரோபா எடுத்துக்கலாம். குரோபா எடுத்துச்சு. இந்த குரோபா எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறது, கீழே உள்ள டோர் இருந்துச்சு இல்லையா, அந்த டோருக்கு அதுக்கு வந்து இமேஜ் கிடையாது. இந்த குரோபா வச்சு இந்த கம்பி இழுத்து விட்டா ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் எல்லா வேலையாக பார்க்க போகிறோம். அதான் இந்த கேட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். கண்ணு வித வெள்ளாயிடுச்சு. இதை கீழே போயிட்டுவேன். சர்ச்சுக்கு போயிட்டுவேன். சர்ச்சு போயிட்டு போயாச்சா நம்ம இந்த கல்லை வச்சுலாம் தூக்கி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் தூக்கி போடுறதுலே அதான் தூக்கி போட்டு அந்த ஃப்ளாஷில் ஒரு பாய்சன் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பாய்சன் நம்ம தான் எடுக்கணும். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சர்ச்சில் ஒரு தண்ணி பற்றினா கிடக்கும். தண்ணியில் பாய்சனை கலந்து முட்டையை முக்கி எடுத்து வச்சுக்கணும். ஈவினில் பார்க்க முடியல, நிலையில வர வரைக்கும் நம்ம சேஃப் தான். டக்குன்னு போகணும். டக்குனு கேம் போய் முடிக்கிறேன். அதான் வீட்டில் இருக்கிறேன். போயிட்டு அதை குடிஞ்சிட்டு அது விளாண்டுறேன். பசங்க பாயசம் தான் கலக்கி விட்டு வந்துட்டேன். போயிட்டு பாயசம் கலப்பாதப்பி அதனால் ஆமாங்க கோடு நல்ல கோடு பார்த்துட்டேன். ஒரு பார்த்தா கட் ஆயிடுச்சு. சாரி, அப்புறம் கேம் நல்லா கட் ஆயிடுச்சு அந்த கோடு பார்த்தது. முட்டையை முக்கி எடுத்து பாய்சன் ஆகிட்டா முட்டைப்ப பார்த்தா கோடு வந்து 48 தான் கோடு. 48 அவ்வளோங்க ஓப்பன் ஆயிடுச்சா. அவங்க அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஈவினிங் பார்க்க போகலாம். எங்கே நடக்கும் இல்லை வரும் சார். என்னது இது வயிற்றுல துப்புறது ஒரு முட்டை ஜாஸ்தியாக கலவிங்க. அதாங்க ஜஸ்ட்டுல என்னம்மா ஈவினிங் வாய் தொட்டுட்டு வந்துருச்சுல. நல்லா கோழி என்னம்மா இது இருக்குது, வயிற்றுல வாய் இருக்குது. செய்யலாம் இதாங்க கேள்வியா. லாய் பெட்டா வளர்க்குது போல கிழங்கு. ஜஸ்ட்டுல ரெடி போட்டுருக்கோம்ல கலையிலையா, ஒரு செக்ஸி கொடுத்துட்டு தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு இந்த வாரம் தான் நினைக்கிறேன். நான் பேத்தல கமெண்ட்ல சொல்லுங்க. போயிட்டு கிளை கீழே போட்டோமா இப்பவே தொல்லை இருக்காது. கொஞ்சம் ஆளே வந்து வச்சுக்கலாம். போட கண்டியா அதெல்லாம் கிளாஸ் தான் நம்ம தேடணும். எந்த டிஷ் வந்து ஆரம்பிப்போமா? இல்லை இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் பென்சில் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, இல்லை இது எதுவுமே இல்லை, இதுவுமே இல்லை, இதுலையுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஸ்கூல் முடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க போல. ஸோ வேறு ரூம் பார்ப்போம். தம்பி ரூம் வந்துட்டோம் ஆல்ரெடி இல்லையா? இங்கே தரணும்ல, நான் இங்கே இருக்காதுங்க. ஸோ இன்னொரு ரூம் இருக்கா, அந்த ரூம் எடுத்து பார்க்கலாம். ரூம்லாம் பார்த்தா கிளாஸ் கிடக்கும். சரியில்லை இன்னும் இல்லை, இதுலையுமே இல்லை, இதுலையுமே இல்லை. நாங்கள் இது இதுலையுமே இல்லை, இதில் அங்கே இருக்குங்க கிளாஸு.
எடுத்துக்கலாம். நான் சுற்றி கீழே போட்டுறேன். கீழே கூட லென்ஸுன்னு ஒன்று கிடைக்கும். அந்த லென்ஸ் எடுத்துக்கலாம். லென்ஸ் எடுத்தால் டெலஸ்கோப் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு போகணும். நம்ம கீழே போய்க்கலாம். டாப் டோரில் நம்ம கீழே வைக்கலாம். சர்ச்சுக்கு போகணும். நம்ம இப்போ கீழே போயிட்டு அதாங்க தம்பி இதுக்கெல்லாம் கட்சிங்க வந்துடுறானுங்க. என்னங்க சர்ச்சுக்கு போகக்கூடாது. சாரி ஸோ சாரி பேர் இதாக கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சு தான் போய்க்கிறேன். அட்டிக்கு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் போகணும். சாரி சர்ச்சுன்னு நினச்சேன். சாரிங்க அட்டிக்கு போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தா மாட்டி விட்டுருவேன். அப்புறம் சவுண்ட் வரும். கட்ட சவுண்ட் வரும். அதனால் மாட்டி விட்டிங்கன்னா முடிஞ்ச வேலை. இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது. பேட்டரி நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த பேட்டரி எடுத்து வரணும். அந்த ஈவில் ஏஞ்சிட்டு வந்து பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா லென்ஸ் மாட்டியாச்சா, அதெல்லாம் பேட்டரி நம்ம எடுக்கணும். வரேன் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒரு வேலை இருக்காங்க. அங்கே நான் ஒரு நம்பர் 48 நம்பர் போட்டு செஸ்ட் ஓப்பன் பண்ணலையா, அந்த செஸ்ட்டில் பார்த்தா ஒன்று நடக்கும். அதை எடுத்துடணும். இவங்க இன்னும் மயிலாம் நடக்குது. நல்ல ஃபஸ்ட் அந்த பெல்லை கொடுத்துட்டு அதெல்லாம் எழுந்துச்சா எழுந்துக்கல அப்படியே நடக்கிற மாதிரி எதுலேயே எடுக்கட்டா டக்குன்னு போ. பார்த்தா அந்த இடத்துல சிம்மர் நினைக்கிறேன். சிம்மர் பேரில் பேர் எடுத்து போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். மேலே வைக்கலாம். மேலே போயிட்டு டோர் பார்த்தா தள்ளி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா தள்ளி விட்டுருங்க. ஏன்டா ஐஸ்கிரீம் டப்பா தள்ளி விடுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏன்னா ஈவில் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் தள்ளில் வேஸ்ட் ஆனதுனால அவள் வந்து ஒரு ஒருத்தனை ஃபோன் அடிப்பான். ஃபோனுக்கு ஐஸ்கிரீம் வர சொல்லுவான். அவள் யாருமே இல்லை, ராடு மாதிரி ஒருத்தர் இருப்பான். அப்போயே பார்த்தா அவள்கிட்ட சாவி இருக்கும். மெயின் ஒரு சாவி அப்போ கீழே விழுந்துருவாங்க. கட்சின்னு காமிப்பாங்களே. இது பார்த்தா எக்குன்னு எடுத்துட்டு மேலே போயிடலாம். கீழே எடுத்துட்டு ஆட்டிக்கு போயிடலாம். நாய் ரொம்ப வளருது வேலையா எனக்கு என்னன்னு தெரில. போயிட்டு பேட்டரி எடுத்தோமா. அப்போ போயிட்டு பில்டிங் போயிடுவோம். ஓடு இது வரேன். போயிட்டு அடைச்சப்பா வச்சாச்சு. இப்போ தான் பார்க்கலாம் இல்லைன்னு அப்போ சொன்ன ராடு மாதிரி வருவான்னு சொல்லலாம் இல்லையா. இருங்க டக்குன்னு பெல் அடிச்சுட்டு போயிட்டா. என்ன பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் டப்பா எடுக்கிறாங்க. டப்பா எடுத்துட்டு நம்மள இவங்க பார்ப்போம். இப்படி கை வர்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த அக்கா வராங்க. ஈவன் வராங்க. வந்துட்டு கதை லாக் எடுத்துட்டு உள்ளே போகிறாங்க நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் டப்பா பார்த்து இவங்க பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் டப்பா எடுத்துட்டாங்க. உள்ளே போட்டாக்க எடுத்து விட்டுருணும். அதான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இல்லையா. எப்படி நான் இவ்வளோ பிராண்டு இவ்வளோ எடுத்துட்டாச்சா. அப்படியே இவ்வளோ அந்த சீவர் வழியாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், மெயின் டோர் கீ இருக்கும். அது எடுத்துட்டோம்னா கேம் பிளே முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா. அது இப்போ பார்த்தா ஈவினிங் ஏந்திரிச்சிச்சு. இப்போ என்னன்னா பார்த்து ஆடணும் கொஞ்சம் இதுதான் சரிங்களா. இப்போ அதெல்லாம் கார்டன் வேற போகணும். கார்டன் போயிட்டு எடுத்து வரணும். நீ நினைக்கலாம் என்னடா அது பழைய கேம் மாதிரி இருக்குது, ரெசிபியாக பண்ண சொல்லாங்கல்ல, நேராக பழைய கேம் விளாட கேட்டிங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கேம் தான் பார்த்தா நல்லா வியூஸ் போகுது. என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்போ நான் யூடியூப் எல்லாமே பழைய கேமே போடுவேன் சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கேமே நான் போடுறேன். மெயின் தப்பாக அடிச்சுக்காதீங்க. இப்போ சீவர் கை விட்டு எடுக்க வேஷம் மெயின் அடிக்க வச்சுச்சு. அதனால் கேம் பிளே முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கீ வச்சுட்டு இதுக்கு போகணும். அந்த மெயின் ரோடு போகணும். நம்ம மெயின் ரோடு என்ன மெயின் ரோடு இதுக்கு போகணும். தெரியல
ஆயிடுச்சு. அதனால கேம் பிளே முடிச்சிட்டாங்க. பேடா கதவு முடியல அதுக்குள்ளே முடிச்சாச்சு. இப்போ பார்த்தா குடுன்னு பையன் ஓடுறான் டோருக்கு. டக்கு பின்னாடி பின்னாடி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா அந்த கோழி விட வருதுங்க. அதுதான் கதவு மூட்டான் பையன். அதான் அந்த நர்ஸு சொல்கிறாங்க, ஏ கோழி போதும் உள்ள வா அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கூல் பேரில் ஈகிள்ஸ் ஜூனியர் ஹை ஸ்கூலா? ஓகே. நாங்கள் வீட்டை பிடிச்சா